கொண்டாடி கொண்டிருக்கின்ற உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இன்னைக்கு தீபாவளி அன்னைக்கு நம்ம வீட்டில் நம்ம பிள்ளைகள் திருமணம் ஆன பிள்ளைகள்லாம் வந்து உட்கார்ந்துருப்பாங்க. வீடே கலகலப்பாக இருக்கும். பட்டு சேலை, பலகாரம், பட்டாசு, பட்டிமன்றம் எல்லாம் இந்த நான்கும் இல்லாமல் தீபாவளி இல்லை. அதில் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய கலகலப்பு இருக்கு பாருங்க. எந்த சேனலை போடுறது? சன் தொலைக்காட்சியை போடுறாடே, வந்துருவாகடா வந்துருவாகடா. அவன் சின்ன பையன் சும்மா கிடையாது, சும்மா கிடையாது. எங்களுக்கு தெரியும் இந்நேரம் போடணும்னு தெரியும். அவங்க டே முன்னாடியே போட்டுருவான்டா அப்படின்னு வீட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய இந்த மோதுதல் இருக்கு பாருங்க, ஒரு இனிய காட்சி. அதனால் பண்டிகை அப்படி சொன்னால் ஒரு குதூகலம். அதில் புது மாப்பிள்ளையும் பொண்ணும் அவங்கள பார்க்குற போதே ஒரு 2 வகையை பார்க்குறேன். வழக்கமாக அப்பா அம்மா போய் அந்த பார்க்குறாங்க பாருங்க, காப்பிலாம் சாப்பிட்டுட்டு அப்படி பிரமாதம் உட்காந்து பொண்ணை பார்த்து உங்கள் சொந்தம் எப்படி, எங்கள் சொந்தம் எப்படி, அதெல்லாம் சொல்லி கிள்ளி ஒரு வழியாக முடிஞ்ச திருமணம். ஒரு திருமணம் என்ன ஆனந்தம் அது. இப்போல்லாம் பிள்ளைகள் படிக்கிறாங்க, நல்லா படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அது நம்ம பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள்லாம் சேர்ந்தே பக்கத்தில் இருந்தேன். அது படித்து முடித்த பிற்பாடு பார்த்தா வேலைக்கு போகிறாங்க இல்லையா, அந்த இடத்துலையே எப்படி பார்த்தாங்களோ, என்ன பிடிச்சிச்சோ நமக்கு தெரியல, ஆனால் அவங்களுக்கு பிடிச்சி போச்சு. அது பாருங்க என்ன ஜாலியாக சுற்றுதுன்னு பாருங்க. அங்கே பாருங்க, இங்கே பாருங்க, பிப்ரவரி மாதம் கேஸ் இது. ரோசாப்பூவை கையில் வச்சிருக்கான் பாருங்க. இது பிள்ளைகளே பார்த்து கொள்வது. பையன் வர்றான், வீட்டில் அப்பா கேட்குறாரு, என்னடா பொண்ணு பார்த்துருவோமான்னு. அந்த சிரமம் உங்களுக்கு வேண்டாம்ன்ற. அவர் அப்படியே குச்சி எந்திரிச்சு, என்னடா சொல்கிறேன் நான், நம்ம ஆளுக தானடான்னாரு. மனுஷ ஆளுக தான். சுருக்கம் முடிச்சுட்டான். அந்த பையனுடைய அம்மா சொல்லுது, எனக்கு இவன் பிறந்த போதே தெரியும், அவங்க அப்பனை வித்துப்பிடுவேன்னு. ஆனால் அவர் என்ன செய்கிறாரு, சரிடா பாப்பம்டா சொன்னாங்க, பிடிச்சி போச்சு. 2மே நல்ல திருமணம் தான், ஒன்றும் தப்பு இல்லை. இது பெற்றோர் பார்த்து வைப்பது, இது பிள்ளைகளே பார்த்து கொள்வது. எது வெற்றிகரமான திருமணம்? சுருக்கமாக இப்போ இதுதான். 2ம் திருமணம் தான், 2மே நல்ல திருமணம் தான், ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ என்ன பிரச்சனை, வெற்றிகரமான திருமணம்னு போடுறாங்க. இப்போ ஏதோ ஒரு வில்லங்க இருக்கும் போல இருக்கு. அதில் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இப்போ வெற்றிகரமான திருமணம் பெற்றோர் பார்த்து வைப்பது தான் அப்படின்னு சொல்றதுக்கு தங்கை அனுக்கிரகம் அவங்க அப்பாவும் அம்மாவும் பார்த்து நீட்டின இடத்துல கழுத்தை போட்டாங்க. அவங்க நீட்டினாங்க, இவங்க கழுத்தை சாய்ச்சிட்டாங்க. அவங்க சொல்கிறாங்க, இப்போ ரொம்ப சௌக்கியமாக இருக்குது, பிள்ளை தூக்கிறதெல்லாம் எங்கள் வீட்டுக்காரர் தான், ஒரு பிரச்சனை கிடையாது, நான் கிழிச்ச கோட்டை அவர் தாண்ட மாட்டார், ரொம்ப வெற்றிகரமாக இருக்குது எங்களுடைய திருமணம். அவங்க அந்த நடுவில் இருக்கார் பாருங்க, அவர் மாது. அவர் சொல்கிறாரு, என்னங்க என்ன குறைச்சல், எங்கள் அப்பா பொண்ணு பார்த்துட்டு வந்துட்டேன்டா அண்ணாரு. அப்பா
பார்த்துட்டு வந்துட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ பார்க்கவே வேண்டாம். எனக்கு என்னங்க குறைச்சல்? எல்லாம் எங்கள் வீட்டில் நடக்குது. அவர் சொல்கிறார், அந்த கடைசியிருக்காரு பாருங்க நம்ம ராஜா, அவர் எங்கள் அப்பா எங்கள் அம்மா பார்த்தாங்கன்னு சொன்னாங்க, இதுதான் பொண்ணும் நீ தான் மாப்பிள்ளைன்னாங்க. கொஞ்சம் பார்த்து அந்த பொண்ணை பார்த்தேன். ஏப்பா என்கிட்ட ஒரு வார்த்தை கெட்டுறாதாலிய முடிஞ்சு. இந்த 3 பேருமே பெற்றோர் பார்த்து வைப்பது தான் வெற்றிகரமான திருமணம் அப்படின்னு இவங்க 3 பேர் சொல்கிறாங்க. இந்த பக்கத்தில் தம்பி பிரிட்டோ மதுரையை சார்ந்தவர் தான், மதுரை தான் படிச்சிருக்காரு. ஆனால் அவர் சொல்கிறாரு, ஐயா நாமே பார்த்து செய்கிறது இருக்கே அதில் இருக்க கிக்கு, அடடா அடடா என்ன மகிழ்ச்சி, அதில் என்ன சுகம் இருக்குன்னு ஐயா உங்கள் வயசுக்கு உங்களுக்கு தெரியாது. நான் இனி போய் காதல் பண்ண முடியுமாயா? உங்கள் வயசுக்கு அது தெரியாது. ஆனால் காதலில் இருக்கிற சுகம் இருக்கே அது ஒரு தனி சுகமியா. அதை அடைந்து வெற்றி பெற்றோம் பாருங்க, அதுதான் என் வெற்றி. வெற்றின்னு சொன்னால் அதுதான். அவர் இந்தாங்கன்னு இருக்காக பாருங்க, நம்ம திருமதி கவிதா ஜவஹர், அவங்க சொல்கிறாங்க காதல் தாங்க. அவங்களும் ஒரே இடத்துல வேலை பார்த்துருக்காங்க. வந்திருக்காராப்பா, நல்ல வேலையாக போச்சு. ஒரே இடத்துல வேலை பார்த்துருக்காங்க. அங்கே தான் காதல். அவர் அள்ளிக்கிட்டு போயிட்டார். கடைசியருக்காக பாருங்க, பாரதி பாஸ்கர் அவங்க சொல்கிறாங்க, ஐயா நமக்கு அமையலை அப்படின்றதுனால என்னையும் சேர்த்துக்கிட்டாங்க. நமக்கு அமையலை அப்படின்றதுனால காதல் திருமணத்தை, அதுவும் குறிப்பாக பிள்ளைகளாக பார்த்து கொள்வதை, பிள்ளைகளாக பார்த்து கொள்வதற்கே அதை நம்ம குறைச்சிடக்கூடாதியா. நமக்கெல்லாம் கிடைக்காத ஒன்று அது. ஆனால் எது வெற்றி, என்ன காரணத்தால் வெற்றி, இவ்வளோதான் நம்ம பார்க்க போகிறோம். எது வெற்றி, என்னென்ன காரணங்களால் வெற்றி என்பதை தீர்மானிப்பதற்கான கண்டுபிடிப்பதற்கான ஒரு பட்டிமன்றம். அதனால் இப்போ எது வெற்றிகரமான திருமணம்? பெற்றோர் பார்த்து வைப்பதே வெற்றிகரமான திருமணம் என்று பேச வருகிறாங்க அனுகிரகா. பட்டிமன்றம் என்கிற பாங்கரு கலையை பாமரர்களின் படிகட்டுகளுக்கும் கொண்டு சேர்த்து பெருமை பெற்ற சன் தொலைக்காட்சிக்கும் சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஒரு செயலோட வெற்றி அப்படிங்கிறது அதோட ரிசல்ட்ல தான் இருக்கு. நாம நல்லா படிக்கிறோன்னு எது காமிக்கும்? நாம வாங்குற டிகிரி சர்டிபிகேட் காட்டும். அது மாதிரி வெற்றிகரமான திருமண வாழ்க்கை என்பது தம்பதிகளோட ஒற்றுமையிலும் மகிழ்ச்சியிலும் இருக்கிறது. 2 வாரத்துக்கு முன்னாடி எங்க பாட்டி போட்டிருந்த மாட்டல் அருந்து போச்சு. எடுத்து உள்ள வச்சுட்டாங்க. தாத்தா மாட்டல் எங்கன்னு கேட்க, இனிமே எனக்கு எதுக்கு அதுன்னு பாட்டி சொல்ல, அது எப்படி, உன்னை நான் பார்த்த நாள்ல இருந்து நீ மாட்டல் போட்டிருக்கல்ல, வான்னு கடைக்கு கூட்டிட்டு போய் மாட்டல் வாங்கி போட்டு அழகு பார்த்தாங்க. தாத்தா, எங்க பாட்டிக்கு 80 வயசு, எங்க தாத்தாவுக்கு 90 வயசு. அவ்வளவு மகிழ்ச்சி. அதுதான் பெற்றோர்கள் நிச்சயிக்கிற திருமணம். பிள்ளைகள் பார்த்து கொள்ளுகிற திருமணத்துல என்ன பண்றாங்க? ஆனிவர்சரி கொண்டாடுனா பரவாயில்ல, மந்த்வர்சரின்னு மாசம் கொண்டாடுறாங்க. சேர்ந்திருந்து 100வது நாள் ஆயிடுச்சுன்னு 100வது நாளை கொண்டாடுறாங்க. ஏங்க இப்படி அலப்பற பண்ணுறீங்கன்னு கேட்டா, 1 மாசம் தாக்கு பிடிக்கிறதே ரொம்ப கஷ்டங்கிறாங்க.
நாங்க வாழ்க்கைய வாழுறோம், அவங்க வாழ்க்கைய ஓட்டுறாங்க. ஓ, பிள்ளைகள் பார்த்து கொள்ளுகிற திருமணத்தில் வெற்றிங்கிறது ஜாக்பாட் மாதிரி. எல்லாருக்கும் ஜாக்பாட் அடிக்காதுங்க. எப்படி அங்க வெற்றி அபூர்வமோ அது மாதிரி இங்க தோல்விகள் அபூர்வம். ஏன்னா பெற்றோர்கள் பார்த்து வைக்கிற திருமணமாக இருந்தா முதல்ல குடும்பத்தை பார்ப்பாங்க, வீட்டை பார்ப்பாங்க, எல்லாம் நமக்கு சரிப்பட்டு வருமானு பேசுவாங்க. ஒண்ணு விட்ட சித்தப்பா, ஒண்ணு விடாத பெரியப்பான்னு எல்லாரையும் விசாரிச்சு திருமணம் நிச்சயம் செய்வாங்க. ஆனா அங்க எப்படி இருக்கு? முதல்ல பிள்ளைகள் சந்திச்சுக்கிறாங்க. என்ன ஒரு டயலாக் பேசுறாங்க? எல்லாரும் சொல்ற டயலாக் தான். கட்டுன புடவையோட வா, உன்னை கண் கலங்காம பார்த்துக்கிறேன். எங்கேயாவது இட்லி கடை போட்டாவது உன்னை மகாராணி மாதிரி பார்த்துக்கிறேன். கடைசியில அங்க மாவாட்டுறதே மகாராணி. திருமணம்ங்கிறது ஒரு தனி நபருக்கு வாக்குப்பட்டு போறது இல்லைங்க, ஒரு குடும்பத்துக்கே வாக்குப்பட்டு போறது. நாம ஆர்டர் பண்ணது அவரைத்தான். ஆனா இலவச இணைப்பா மாமனாரு, மாமியாரு, கொழுந்தனாரு, நாத்தனாருன்னு எல்லாரும் வராங்க. நாரையும் வச்சு சமாளிக்க முடியுமா? கஷ்டம் தானே. எப்படி திருமணம் ஆனாலும் ரெண்டு பேரு சேரும் போது பிரச்சனை வரத்தான் செய்யும். பெத்தவங்க பார்த்து வைக்கிற திருமணமாக இருந்தால் ஏதாவது ஒரு கசப்பு வந்துருச்சுன்னா பெத்தவங்க கிட்ட மனசு விட்டு பேச முடியும். அங்க அவங்களால பேச முடியும்? ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னா நீதான மணந்தால் மகாதேவின்னு வசனம் பேசின அனுபவின்னு தலையிலேயே கொட்டுவாங்க. ஆனா இங்க வீட்டுல பேசலாம், பெரியவங்க பேசுவாங்க, துணையா நிப்பாங்க. ஆமா, நீங்க தானே பார்த்து வச்சீங்க அப்படின்னு நாம தைரியமா சொல்லலாம். இன்னைக்கு காலங்கள் மாறி போயிருக்கு. பெற்றோர்கள் பார்த்து வைக்கிற திருமணத்துல பொண்ணு பார்க்கறது வரும், பூசூட்டுறது வரும், ஹல்தி வரும், மெஹந்தி வரும், கல்யாணம் வரும், ரிசப்ஷன் வரும். ஆனா பிள்ளைகள் பார்த்து கொள்ளுகிற திருமணத்துல ராத்திரி 12 மணிக்கு போன் வரும், கட்டை வரும், கடப்பார வரும், போலீஸ் ஜீப்பு வரும், கடைசியில கல்யாணம் சன் நியூஸ்ல தான். இது போர்க்களம். போர்க்களம் தாங்க. சுருக்கமா சொல்லணும்னா பெற்றோர்கள் செய்து வைக்கிற திருமணம் என்பது அருவியில குளிக்கிற மாதிரி. நாம போய் நின்னா போதும், ஆனந்தம் தான மேல இருந்து கொட்டும். ஆனா பிள்ளைகள் பார்த்து கொள்ளுகிற திருமணம் என்பது ஆத்துல குளிக்கிற மாதிரி. நீந்த தெரியணும், அகலம் தெரியணும், ஆழம் தெரியணும், ரிஸ்க் அதிகம். அதனால வெற்றிகரமான திருமணம் என்பது பெற்றவர்கள் பார்த்து வைக்கிற திருமணம் தான் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். பெற்றோர் பார்த்து வைப்பது எப்படியா? அருவியில போய் குளிக்கிறது மாதிரி. பிள்ளைகளாம் பார்த்து கொடுறதுலாம் என்ன இருக்கு? ரொம்ப கஷ்டம். வெகு சீக்கிரத்திலே முடிஞ்சு போகுன்றாங்க. அங்கே சில பிள்ளைங்க கையை காட்டுதுங்க, இல்லைங்க நாங்கள் நல்லா தாங்க இருக்கோம்ன்றாங்க. இப்போ அதுக்கும் ஒரு கோஷ்டி இருக்கு. வாங்க பேசுங்க. பிள்ளைகளே பார்த்து கொள்வது. உங்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அனுகிரக அக்கா வந்தாங்க. அக்காவோட ஆள் மனசுக்குள்ள யாரோ போய் பெற்றோர்கள் பார்த்து வைக்கின்ற திருமணம் தான் சிறந்ததுன்னு ஒருத்தவங்க ஆழமா நம்ப வச்சிருக்காங்க. எனக்கு என்னமோ அவங்க பக்கத்தில் உட்காந்துருக்கிற அந்த 2 பேர் தான் அந்த வேலையை பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அக்கா யங்ஸ்டர், நம்ம நடுவர் ஐயா கொஞ்சம் சூதுவாது தெரியாதவர். அதனால அக்கா அம்மா அப்பா சொன்ன உடனே கழுத்தை நீட்டிட்டாங்கிறாங்க. ஐயா உங்களுக்கு பாதி கதையை மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. மீதி கதை என்னன்னா, அக்கா முதலில் காதல் செய்து அதன் பின்பு இரு வீட்டார் சம்மதத்தோடு திருமணம் செய்தவர்கள். கதை மாறுதோ? பிள்ளைகளாக பார்த்து கொள்கின்ற திருமணம் ஆத்துல நீச்சல் அடிக்கிற மாதிரியா. எங்க நீச்சல் தெரிஞ்சவன் எதுலனாலும் பொழைச்சுக்குவாங்க. அருவியில தான் எப்ப வெள்ளம் வரும் தெரியாது, பாத்துக்கோங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலும் திருமணம் ஒரு மாதிரி இருந்துச்சு. ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி 5 வயசு உள்ள 2 குழந்தைகளுக்கு அவங்களோட சம்மதம் இருக்கோ இல்லையோ அப்பா அம்மாவா பார்த்து வச்ச திருமணம்னா அது சரின்னு சமுதாயம் ஏத்துக்குச்சு. அவங்களுக்கு என்ன தெரியும் அதை பத்தி?
இப்ப 150 வருஷம் கழிச்சு அதே சம்மதம் இல்லாத ஒரு திருமணத்தை வயது வந்த 25 வயசுள்ள ஒரு பொண்ணுக்கும் பையனுக்கும் பண்ணி வைக்கிறாங்கிறத தவிர்த்து குழந்தை திருமணத்திற்கும் பெற்றோர்கள் பார்த்து வைக்கின்ற திருமணத்துக்கு என்ன பெரிய வித்தியாசம் இருக்கு? இன்னைக்கு தலைப்பே இன்றைக்கு திருமணம் எப்படி இருக்குன்னா, நாள் பார்த்து, ராசி பார்த்து, ஜாதகம் கேட்டு, நீங்க என்ன ஆளுகன்னு கேட்டு, ஸ்டேட்டஸ் பார்த்து பண்ணி வைக்கின்ற திருமணங்கள் 100% வெற்றி. அது பண்ணி வைக்கிற பெற்றோர்களுக்கு, பண்ணி கொள்கிற குழந்தைகளுக்கு அதுல வெற்றியா? அதை பார்க்கணும். அப்படி கேளு. இதே இது பிள்ளைகளாக பார்த்து கொள்ளக்கூடிய திருமணத்துல போய் கேட்டு பாருங்களேன். வீடு சின்னது தாங்க, பைக்கில் தான் போயிட்டு வரோம், வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பள்ளிக்கூடத்தில் தான் எங்கள் குழந்தைகள் படிக்கிறாங்க, மாச கடைசி ஆச்சுன்னா கொஞ்சம் இழுத்து பிடிச்சி தான் ஓட்ட வேண்டியதாக இருக்கு, நாங்கள் நினச்ச மாதிரியெல்லாம் வாழ்க்கை அமையலை, ஆனால் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்கிறாங்க பாருங்க. 100 நிச்சயிக்கப்பட்ட திருமணங்கள் இதுக்கு பக்கத்தில் வந்து நிற்க முடியுமா? என்னமோ வந்து இவங்க காதல் திருமணம் பண்ணாலே காலையில் திருமணமானா சாயந்தரம் டிவோர்ஸ் ஆகிற மாதிரி. நான் கேட்குறேன், உண்மையிலேயே பெற்றோர்கள் பார்த்து வைக்கின்ற திருமணத்தில் மட்டும் என்ன வாழுது? 24 மணி நேரமும் எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகைன்னு கையை பிடிச்சிட்டே சுத்துற மாதிரி பேசுறாங்க. சார், இன்னைக்கு இந்தியாவில் நடக்கிற விவாகரத்து வழக்குகள்லாம் பார்த்தோம்னா இது கதையா நிஜமானே நம்மளால நம்ப முடியல. ஒரு பையன் என் பொண்டாட்டி கூட என்னால் வாழ முடியலன்னு நீதிபதிகிட்ட போயிருக்கான். என்னையான்னு கேட்டா, என் பொண்டாட்டி வாரத்தில் 7 நாளும் 3 வேளையும் நூடுல்ஸா சமைச்சு போடுறாயா, எனக்கு நூடுல்ஸ் வேணாம், இந்த பொண்ணு வேணான்னு சொல்லி விவாகரத்துக்கு போறார். இதே விஷயம் பிள்ளைகளாக பார்த்து கொண்ட திருமணத்தில் நடந்துச்சுன்னு வைங்க, அந்த அம்மாக்கு கூட்டு பொரியல் பாயாசம்னு தடபுடலா விருந்து சமைச்சு வைக்க ஆசை தான். ஆனா அது வரைக்கும் கணவர் பசி தாங்க மாட்டாரு, 2 நிமிஷத்துல நூடுல்ஸ் செஞ்சு கொடுக்கலான்னு எவ்வளவு அக்கறையா செஞ்சிருக்காங்கன்னு நம்ம மனசை நம்ம திருப்தி பண்ணிட்டு சாப்பிட வேண்டியதான். அப்படி இல்லையா, நூடுல்ஸ் வேணான்னு முடிவு பண்ணிட்டோமா, நேரா மனைவி கிட்ட போய், இங்க பாருமா, 2 நிமிஷம் நீ நின்று சமைக்கிற, ஆனா நீ 2 நிமிஷம் நிக்கிறது என் மனசுல முள்ளு குத்துன மாதிரி இருக்குமா, நீ சமைக்காத, அப்படி நம்ம இறங்கி சமைச்சிட வேண்டியதான். இந்த மாதிரி வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா சண்டைகளையும் அது போக்கிலேயே போய் அதை சமாளிக்கிற பக்குவம் இருக்குல்ல, அது பிள்ளைகள் பார்த்து கொள்ளக்கூடிய திருமணத்தில் தான் வரும். ஏன் நம்ம முதல்ல ஏன் பிள்ளைகள் பார்த்து கொள்ளக்கூடிய திருமணம் உருப்படாதுன்னு நினைக்கணும்? நீங்கள் உலகத்தில் எத்தனையோ கிரிக்கெட் வீரர்கள் இருக்காங்க, எத்தனையோ பேர் செஞ்சுரி போடுவாங்க, ஆனால் விராட் கோலி ஒரு செஞ்சுரி அடிக்கிறதுக்கு மட்டும் தனி அழகு இருக்கு. ஒரு செஞ்சுரி போட்ட பிறகு அவருடைய காதல் மனைவி அனுஷ்கா சர்மா அவங்ககிட்ட இதை டெடிகேட் பண்ணி அந்த செயின் இருக்குல்ல, அந்த செயினுக்கு ஒரு முத்தம் கொடுப்பாரு பாருங்க. அங்கிருந்தே பேசுறாரு. ஆமா, அவர் என்ன மேட்ரிமோனியில பார்த்தா கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, காதல் திருமணம் தான் பண்ணிக்கிட்டாரு. அவர் ஏன் வெற்றிகரமான வாழ்க்கையை வாழலையா? ஐயா, நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் இங்க இருக்கின்ற தாய்மார்களை பார்த்து கேட்கிறேன், கேளுங்க. ஏதாவது ஒரு வீட்டில் நீங்க துணியை மடிக்க வேணாம், துணியை துவைக்க வேணாம், அழகா துவைச்சு மடிச்சு வச்ச துணியை நீ பீரோக்குள்ள எடுத்து வைக்கிறியான்னு கணவன்மார்கள்ட்ட பெண்கள் சொல்லாம ஒரு வீட்டில் அவங்க எடுத்து வச்சிருக்காங்களா? சொல்லிட்டு இருந்துட முடியும். அந்த வீட்டில் குப்பை தொட்டியில குப்பை நிரம்பி வழியும், எடுத்துட்டு போய் கொட்டிட்டு வாயான்னு சொல்லாம அதுல கை வச்சிருக்காங்களா? முதல்ல குடும்பத்தில் இருக்கிற வேலையை இருவரும் சரிசமமா பங்கிட்டு கொள்வதுங்கிறதே அந்த அணிக்கு தெரியாது. ஓ, அப்ப பிள்ளைகள் கட்டிக்கிறதுல தானா அந்த பையனையே கொண்டு போய் ஒட்டிட்டு வந்துடுவான். ஆமா, முன்னாடியெல்லாம் கல்யாணத்திற்கு பிறகு வளகாப்பிற்கு நீங்க போனீங்கன்னா சி இஸ் பிரெக்னன்ட் தான் எழுதியிருக்கும். ஆனா இன்றைக்கு காதல் திருமணம் பண்ணவங்க வீட்டில் நீங்க போய் பார்த்தீங்கன்னா வி ஆர் பிரெக்னன்ட் இருக்கும். சார், எத்தனை பெரிய மாற்றம் இது! எது திருமணத்தினுடைய வெற்றி? நான் ஒன்றை மட்டும் சொல்லி என் உரையை நிறைவு செய்கிறேன். இன்றைக்கு ஒரு பெற்றோர் அவங்களோட பிள்ளைய பார்த்து, நான் ஒரு வார்த்தை சொன்னா என் பிள்ளை அதை தட்டாதுன்னு சொல்ற பெற்றோர்கள் பார்த்து வைக்கின்ற திருமணம் வெற்றிகரமானதுன்னா, 25 வருஷமா வளர்த்தவன் நான் சொல்றேன் சார், என் பையனோ பொண்ணோ ஒரு முடிவெடுத்தாங்கன்னா அது தப்பா போகாதுன்னு நம்பி காதல் திருமணத்துக்கு சம்மதிக்கிறாங்களே பெற்றோர்கள், அந்த திருமணம் 100 மடங்கு உயர்ந்தது என்று சொல்லி, இன்றைக்கு வெற்றிகரமான திருமணம் என்பது பிள்ளைகளாக பார்த்து கொள்வதே என்று கூறி மீண்டும் ஒரு முறை தீபாவளி நல்வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம். எம்பி சொல்றாரு, அந்த பொண்ணு ஒரு சொல்ல கூட வேண்டாம், பார்க்க கூட வேண்டாம், அவராக கூட்டிட்டு வந்துடுவார்.
அப்படி தேவையை அறிந்து செயல்படுகிற ஆளு. அப்படிப்பட்ட திருமணம் தாய வெற்றிகரமான திருமணம் அப்படின்னு சொல்றார். சரி பார்ப்போம், இதை எங்க அடிக்கிறார்கள் பார்ப்போம். மாது வாங்க. இந்த அருமையான அவைக்கு என்னுடைய தீப திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நடுவர் அவர்களே, அருமை தம்பி பிரிட்டோ அவர்கள் வந்தார்கள். சில கேள்விகளை எல்லாம் கேட்டிருக்கிறார்கள். அதாவது அவங்க மனைவி காத்துக்கிட்டு இருக்கான். எதுக்கு அப்படின்னு கேட்டால், அவருக்கு அருமையாக வடை பாயசத்தோட சாப்பாடு போடலாம் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கான். ஏன் போடலை? செய்ய தெரிஞ்சாதானே போடுறதுக்கு. 2 minutes நூடுல்ஸ், வேலை முடிஞ்சு போச்சு. இதில் அவர் இன்னொன்று சொல்கிறாரு, பெற்றோர்கள் பார்த்து வச்ச திருமணத்தில் மனைவி சொல்லணுமா குப்பையை கொண்டு போய் கொட்டுங்க அப்படின்னு. அப்படி சொல்லி நான் கொண்டு போய் கொட்டுனா அவள் படுற சந்தோஷம் இருக்கு பாருங்க. என் வீட்டுக்காரர் நான் சொன்னதெல்லாம் கேட்குறாரு, நான் சொன்னதெல்லாம் கேட்பார். அவர் என்ன சொல்கிறாரு, மனைவி சொல்கிறதுக்கு முன்னாடியே இவ கொண்டு போய் என்ன பண்ணிடுவாராம், கொட்டிடுவாராம். ஏன் கொட்டுறாரு? கொட்டலைன்னா இவரை கொட்டிடும் அந்த அம்மா. சார், ஒரு நாளைக்கு எங்கள் வீட்டில் 20 பேர் சாப்பிடுவாங்க சார். சார், நாங்கள் 20 பேர் சாப்பிட்ட காலத்தில் கூட எங்கள் அப்பாவோட 6000 ரூபா சம்பாதியம் தான் சார். ஆனால் எவ்வளவு மகிழ்ச்சியோடு நாங்கள் வாழ்ந்தோம் தெரியுமா வாழ்க்கைய. அந்த மகிழ்ச்சியை உங்கள் காதல் வாழ்க்கை தருமா? யாருமே வீட்டுக்கு வர முடியாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. எல்லாருமே ஊரே எங்க வீட்டில் தான் இருந்தது சார். நான் உங்களுக்கு நீங்க அடிப்படையில் ஒன்று யோசிச்சு பாருங்க. வெற்றிகரம்ங்கிறது என்ன? வெற்றிகரம்ங்கிறது என்ன? நீட்டித்தல்னு அர்த்தம். எது நிலைத்து நிற்கிறது, எது நீடித்து நிற்கிறது அப்படின்னு அர்த்தம். எது நீடித்து நிற்கும்? உங்க இது நீடித்து நிற்குமா? அவங்களுக்கு அப்பா வீடுனா கோர்ட்டு, அம்மா வீடுனா போலீஸ் ஸ்டேஷன். இல்லை, அவங்க வாழ்க்கை நமக்கு எப்படி தெரியும் சார்? அவங்க காதல் திருமணம் இப்போ எப்படி இருக்குன்னு சொல்றேன் சார். என் குழந்தைக்கு என்ன வேணும்னு 25 வருஷமா வளர்த்த எனக்கு தெரியாதா? 25 வருடமாக வளர்த்த பெற்றோர்களை விட்டுவிட்டு வெறும் 25 நாளே பழகிய ஒருவனோடு எங்கள் குடும்பத்தையும் விரோதித்துக் கொண்டு அவர்கள் குடும்பத்தையும் விரோதித்துக் கொண்டு நீங்கள் போகிறீர்களே, அந்த வாழ்க்கை எப்படி ஒரு உன்னதமான வாழ்க்கையாக வெற்றிகரமான வாழ்க்கையாக அமைந்து விடும்னு நான் கேட்கிறேன். சொல்லுங்க. காதல் திருமணம் குறைகளை குற்றமாக பார்க்கும். பெற்றோர்கள் பார்த்து வைத்த திருமணம் குறைகளையும் நிறைகளாக ஆக்கிக் கொள்வது எப்படி என்று வழியை காட்டும். சார், சண்டை போட்டுக்குவோம் சார். நானும் என் மனைவியும் சண்டை போட்டுக்க தான் செய்வோம். இருக்காதா அப்படின்னா? அதுதானே சார் ஊடல். அது இல்லாமல் ஒரு வாழ்க்கையா? எனக்கு ஒரு தடவை கோவம் வந்துடுச்சு சார். என் பொண்ணு ஏதோ அவங்க டீச்சர் எழுத சொன்னாங்கன்னு எழுதிக்கிட்டே வந்தா சார். அவள் பயோடேட்டாவை எழுதிட்டு வந்தா சார். அதில் மதர் டங் அப்படின்னு கேட்டா சார். நான் தான் கொஞ்சம் கோவத்தில் இருக்கேனா, அதனால் நான் சொன்னேன், என்ன கேட்டா? மதர் டங் வெரி லாங்னு போடு. சார், உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இதுக்கெல்லாம் உடனே ரெஸ்பான்ஸ் வராது. ஒரு 2 நாள் ஆச்சு சார். நாங்கள் அப்போ தான் ஏதோ ஒன்று செவுத்தில் பூசி இருந்தோம் சார். அதில் பெருசாக ஒரு கிராக் இருந்தது சார். என் ஒய்ஃப் என்கிட்ட சொல்கிறார், பாருங்க முதல்ல இந்த கிராக்கை சரி பண்ணுங்க அப்படின்னா. ஒரு வாரம் ஆகட்டும், என்னக்கு இப்போ அவசரப்படுற அப்படின்னு. சும்மா இருங்க, ஒரு வீட்டில் 2 கிராக் இருக்கக்கூடாது. ஆக முடிவு பண்ணிட்டாங்க. ஆமாம். நான் என்ன பண்ணேன், என்ன சொன்னேன் அப்படின்னு திரும்பினேன். அடிக்க போறேன்னு தானே நினைக்கிறீங்க? நான் வீர பரம்பரை. நான்லாம் அடிக்கிறதே இல்லை, சரண்டர் ஆயிடுறது தான் சார். இதெல்லாம் மகிழ்ச்சியான வாழ்க்கை இல்லையா சார்? அது எங்க சார் கிடைக்கும்? உங்க இதில் அப்படி நீங்க பேசிட்டு வாழ்ந்துட முடியுமா? அப்படின்னு என் பொண்டாட்டி சொன்னா கூட நான் கவலையப்பட மாட்டேன். ஏன்னா அதுக்கு அர்த்தம் இருக்கு. நீங்க உஹ்ன்னு சொல்லுங்க, வேலை முடிஞ்சது, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஒன்றும் கிடையாது. உஹ்னா அவ்வளவுதான். நான் இப்படி சொல்லி என்னுடைய பேச்சை நிறைவு செய்யலாம் என்று இருக்கிறேன் சார். பெற்றோர்கள் பார்த்து வைத்த திருமணமும் பிரிவு தான்.
பெண் வேறொரு வீட்டுக்கு போக போகிறாள், அங்கும் பிரிவு தான். அவர்களாக தேடிக்கொள்கிற திருமணத்திலும் பிரிவுதான். இங்கு ஒரு வீட்டு பிரிவு, அங்கு இரு வீட்டு பிரிவு. பெற்றோர்கள் பார்த்து வைத்த திருமணத்திலும் பிரிவின் போது கண்ணீரிதான். அவர்களாக பார்த்து கொள்கிற திருமணத்தில் பிரிவும் போதும் கண்ணீரு தான். ஆனால் இரண்டு கண்ணீருக்கும் வித்தியாசம் இருக்கிறது. பெற்றோர்கள் பார்த்து வைக்கிற திருமணத்திலே வருகிற கண்ணீர் ஆனந்த கண்ணீர், அது துயரத்திலே வருகிற கண்ணீர். பெற்றோர்கள் பார்த்து வைக்கிற திருமணத்தில் உறவுகள் பலப்படுகின்றன, உறவுகள் விரிகின்றன. ஆனால் அவர்களாக தேடிக்கொள்கிற திருமணத்திலே உறவுகள் விட்டு போகின்றன. உறவுகளை எது வளர்க்கிறதோ, எங்கு அன்பு தழைக்கிறதோ அதுதான் வெற்றிகரமான வாழ்க்கை. அது பெற்றோர்கள் பார்த்து வைத்த திருமணத்தில் தான் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த கட்சியை அவர் படித்திருக்கிற பாடு இருக்க பாவம். பிள்ளைகளாக பார்த்து கொள்வதில் இவ்வளவு நெருக்கடி இருக்குன்னு சொல்கிறாரு. என்ன சொல்கிற போகிறாங்க? வாங்கப்பா கவிதா, வாங்க. உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற சன் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, எதிரணியிலிருந்து மாது அண்ணா வந்தாங்க. ஆமாம், அவர் குப்பையை கொட்டினேன்னு சொன்னார். அவர் செய்கிறதெல்லாம் சொல்கிறாருமா. அவர் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவர் கல்யாண வாழ்க்கையிலே மொத்தத்துக்கும் குப்பை கொட்டி இருக்கிறார். கேள்வி என்னங்கய்யா, இன்றைக்கு வெற்றிகரமான திருமணம் எதுன்னு கேட்டா நீங்க போன ஜென்மத்தில் நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்க கூடாது. பேசுறதெல்லாம் அவ்வளவு பேசியிருக்கிறார், என்னென்னமோ சொல்லியிருக்கிறார். இங்கேயும் கண்ணீர் வரும், அங்கேயும் கண்ணீர் வரும். இது ஆனந்த கண்ணீர், இது தாண்டவ கண்ணீர். இந்த கண்ணீரில் ஜீனி கலந்துருக்கும், இனிச்சு கிடக்கும். அந்த கண்ணீரில் வேப்ப எண்ணெய் கலந்துருக்கும், கசந்து கிடக்குமா? கண்ணீர்னா எல்லாம் கண்ணீர் தான்யா. நீங்கள் குடிக்கிற தண்ணீரும் தண்ணீர் தான், நாங்கள் குடிக்கிற தண்ணீரும் தண்ணீர் தான், எல்லாம் ஒரே தண்ணி தான். அதை விட அவர் ரொம்ப வேகமாக பேசுனது என்னன்னா, இங்கே இவங்க ரொம்ப அன்பாக இருக்காங்களாம், அவ்வளோ பாசமாக இருப்பாங்களா. அப்போ இங்கே என்ன செய்வாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் என்னைக்காவது உங்கள் மனைவியை பார்த்து செல்லக்குட்டின்னு சொல்லியிருக்கீங்களா? பிள்ளைகள் அவ்வளோ அழகாக பேசிக்கிறாங்க. செல்லக்குட்டி என்ன செய்யுது, அம்முக்குட்டி இன்னைக்கு என்ன சமைச்சிருக்குது, பூனை எங்கே போயிருக்குது, கண்ணுக்குட்டி என்ன பண்ணுது, அது ஒரு மகிழ்ச்சி தானங்க. ஒருத்தரை ஒருத்தர் நேசத்தோடும் பாசத்தோடும் இதயத்தின் ஆழத்திலிருந்து ஒரு 4 வார்த்தைகளை பேச வாய்ப்பு கிடைக்கிற ஒரே திருமணம் பிள்ளைகளாக பார்த்து கொள்ளுகிற திருமணம் தான். ஏற்கனவே உங்க மனைவி உங்களை என்ன சொல்லியிருக்காங்க, கிராக்குன்னு சொல்லியிருக்காங்கல்ல. நீங்க அதை மெயின்டைன் பண்ணாம படக்குன்னு கோவப்படுறாரு. 25 வருஷமா வளர்த்த என் பிள்ளைக்கு என்ன வேண்டும் என்று எனக்கு தெரியாதா? உங்களுக்கு தெரியாது சார், உங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா வரதட்சணை கொடுமைப்படுத்துற வீட்டில் நீங்க பொண்ணை கொடுத்துருப்பீங்களா? உறவு விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி உங்க தங்கச்சி மகளுக்கு உங்க மகனை தலையில கட்டி வச்சிருப்பீங்களா? கல்யாணம் முடிச்சு போன பொண்ணு, அப்பா இங்க எனக்கு ரொம்ப பிடிக்கலப்பா, என்னை கஷ்டப்படுத்துறாங்கப்பான்னு கண்ணீர் விட்ட போது கூட எப்படியாவது சகிச்சுக்கிட்டு இருந்துரு, இல்லைன்னா மானம் போயிருன்னு சொல்லி அந்த பிள்ளை உயிர் போற வரைக்கும் பார்த்து கொண்டு சும்மா இருந்திருப்பீர்களா? பிள்ளைகளை புரிஞ்சு வச்சிருக்கிறாங்களாம். எத்தனை விஷயங்கள். இதுல இந்த அணு குட்டி பாப்பா வேற, ஊடால குட்டி குறுக்கு மறுக்குமா, அது வேற ஓடிட்டு போயிருக்கு. தொடங்க, உங்க வயசு என்னம்மா? 80 வயதில் ஒரு பாட்டி மாட்டல் அந்து போய் விட்டது. 90 வயது தாத்தா மாட்டல் வாங்கி கொடுத்தார். தங்க விற்கிற விலையில தாத்தா போய் மாட்டல் வாங்கி கொடுத்தார். அது கூட விட்டுறலங்க, தாத்தா பணக்கார தாத்தாவாக இருப்பார். எனக்கு ஆச்சரியம் என்னன்னா, இப்போ கல்யாணமாகி இவங்களுக்கு ஒரு 50-60 வருஷமா அது இருக்கும்ல. 60 வருஷமா கல்யாணத்தன்னைக்கு என்ன மாட்டல் போட்டிருந்துச்சோ அதை தாத்தா மாற்றவே இல்லை. இது ஒரு சந்தோஷமான இல்லற வாழ்க்கை. ஏமா, தினம் தினம் தீபாவளி கொண்டாடுகிற எங்க வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்குமா? 80 வருஷமா மாட்டலையே மாட்டாத உங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்குமா? எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, நாங்கள் சந்தோஷமா இருக்கிறோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்கல்ல. பெற்றோர் பார்த்து வச்ச திருமணத்துக்காரங்களாம் சந்தோஷமா இருக்கீங்க? உண்மையிலே சந்தோஷமா இருக்கீங்களா? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. நானும் எங்க அம்மா வயசுல உள்ள எல்லா அம்மாவையும் பார்த்துட்டேன். தனியா போய் எப்படி இருக்கீங்கம்மான்னு ஒரு வார்த்தை, பாலும் கிணத்துல கல்லை கட்டி தூக்கி விட்டாங்க. அது கல்லை கட்டி யாருடான்னு திரும்பி பார்த்தா அப்பா கல்லு மாதிரியே உட்காந்துருக்காரு. அவரை தான் கட்டி உள்ள தூக்கி போட்டிருக்காங்க. அவர்கிட்ட தனியா போய் கேட்டா அவருக்கு வார்த்தையே வரல.
பட்டினத்தார் மாதிரி விட்டத்தை பார்த்து இப்படியே சொல்றாரே தவிர வார்த்தையே இல்லை. கேட்டா பெற்றோர் பார்த்து வைத்த திருமணம். இதை கூட விட்டுருவையா. பெரிய பியூட்டி என்ன தெரியுமா? இங்க வந்து மண்டபம் இருக்கிறது, மெஹந்தி இருக்கிறது, சொந்தக்காரர்கள் இருக்கிறார்கள், அப்புறம் சண்டையும் இருக்கும். ஒன்று விட்ட சித்தப்பா சொன்னாங்கல்ல, ஒன்று விடாத பெரியப்பா, இந்த 2 பேர் பேரையும் நீங்க போடாம விட்டு பாருங்க பத்திரிக்கையில. உங்களை கொன்று விட்டு தான் அந்த இடத்தை விட்டு போவார். ஆனால் இவங்க பார்த்து முடிக்கிற கல்யாணத்தில் அவ்வளோ பிரச்சனை இல்லைங்க. அவன் பாட்டு இங்கிலீஷில் பத்திரிக்கை அடிச்சிடறான், ஒருத்தருக்கும் புரியாது. என்னடா ஒரு பேரையும் இங்கே அனந்த கீழே போட்டிருக்கேன்ல, உற்றார்கள் மற்றும் நண்பர்கள், இதில் நீங்கள் எல்லாருமே வந்துடுறீங்க. ஓ அப்படி ஒன்று இருக்கா, போயிடுறது இல்லை அது பாட்டுக்கு. இதில் அண்ணன் வேற விழுந்து விழுந்து எழுதிட்டே இருக்கிறான். இவங்க பொண்ணு பார்க்குறதுல என்னங்க எண்ணத்தில் பார்க்குறாங்க தெரியுமா? இவங்க பொண்ணெல்லாம் பார்க்கல, இவங்க தேடி தேடி பார்க்கறது என்ன எதிர்பார்ப்புனா, இவங்க குடும்பத்துக்கு வேலைக்கு சமைச்சு கொடுக்கறதுக்கு ஒரு குக்கர், இவங்க துணியெல்லாம் துவைச்சு கொடுக்கறதுக்கு ஒரு வாஷிங் மிஷின், இவங்களுக்கு தலைவலி காய்ச்சல் வந்தால் மாத்திரை எடுத்து கொடுக்கறதுக்கு ஒரு நர்ஸு, இவங்க எங்கேயாவது வெளியில் போயிட்டாங்கன்னா வீட்டை பார்க்கறதுக்கு ஒரு செக்யூரிட்டி தான் பார்க்குறாங்களே தவிர, இவங்களுக்கு மருமகள் பார்க்குறார்களே தவிர மகனுக்கு மனைவியை இவர்கள் பார்க்கவில்லை என்பதுதான் உண்மை. ஓ, பெற்றோர்னா இப்படி இருக்கிறாங்களோ? அப்படித்தாங்க இருக்கிறாங்க. ஆனா இங்க அப்படி கிடையாது. இவன் சொல்லுவான், நீ தோசை சுடு, நான் சட்னி வைக்கிறேன், நீ நூடுல்ஸ் வை, நான் ஊட்டி விடுறேன், நீ சமைச்சு போடு, நான் உனக்கு ஊட்டி விடுறேன். நல்லா தானே இருக்கு, நல்லா தானே இருக்கு. இதுல என்ன குறைஞ்சு போயிருது? ஒருத்தர் புரிந்து கொண்டு வாழ்வது. நீங்க இந்த காலத்துக்கு வாங்க, காலம் மாறிவிட்டது. நீங்க எல்லாம் பகல்ல வேலை பார்த்து நைட்டு தூங்குனீங்க, அவன் நைட்டுல வேலை பார்த்து பகல்ல தூங்குறான். தூங்கினாலும் உண்டு, தூங்காட்டியும் போவேன். அப்ப இதையெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க பார்க்குற ஒரு பொண்ணு எப்படிங்க செட் ஆகும்? அவங்க வேலை பார்க்குற சூழ்நிலையில அவங்க பார்க்குற பொண்ணு தான் செட் ஆகும். நல்லா தட்டுங்க, சந்தோஷம். அவர் ஏதோ அனுபவிச்சிருக்கிறார். பயந்து பயந்து கட்டுறாங்கப்பா. இல்லைங்கய்யா, இவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்க, பிள்ளைகளாக பார்க்கறது அப்படின்னா விட்டுட்டு ஓடி போகிறதெல்லாம் கிடையாதுங்க. இப்போ எங்கள் ஆஃபீஸில் இப்படி ஒரு பொண்ணு இருக்குது, இது என் வேலைக்கும் செட் ஆகும், நம்ம குடும்பத்துக்கும் ஒன்றும் பிரச்சனை இருக்காது, பாருங்க முடிச்சு வைங்கன்னு உங்ககிட்ட கேட்டு முடிக்கிறது தான். ஆனால் பிள்ளைகள் பார்ப்பது அவ்வளோ. உங்கள் வேலையை எளிமையாக்கி இருக்கிறாங்க. ஒன்றும் இல்லை, இவ்வளோதான் சிம்பிள். நீங்கள் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. இன்னைக்கு தீபாவளிங்க ஐயா, இன்னைக்கு தீபாவளி. இன்னைக்கு உங்கள் பிள்ளைங்க போடுற ட்ரெஸ்ஸை யார் எடுத்தாங்க? ட்ரெஸ் அவங்களே தான் எடுத்தாங்க. இன்னைக்கு படத்துக்கு போனாங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச நடிகர் படத்துக்கு தானே போவாங்க, அவங்களுக்கு பிடிச்ச பட்டாசு தானே போடுவாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை வர்ற தீபாவளியே அவங்க விருப்பத்துக்கு கொண்டாடணும்னு ஆசைப்படுறோமே, வாழ்க்கையில் ஒரே ஒரு முறை வருகிற திருமணத்தை அவங்க இஷ்டத்துக்கு விடுங்கய்யா, நிம்மதியா வாழ்ந்துட்டு போகட்டும். ஐயா, பெத்தவங்களா பார்த்து முடிக்கிற திருமணம் காஞ்சனா திரைப்படம் மாதிரி நம்மளை பயமுறுத்திக்கிட்டே இருக்கும். பிள்ளைகளா பார்த்து முடிக்கிற திருமணம் காந்தாரா படம் மாதிரி. சத்தம் அதிகமா இருந்தாலும் சந்தோஷமும் அதிகமாக இருக்கும், பாதுகாப்பாகவும் இருக்கும் என்று சொல்லி இன்றைக்கு நாம வாழுகிற வாழ்க்கைக்கு பிள்ளைகளுக்கு பிடித்த திருமணம் முடித்து வைத்தால் நீங்களும் நிம்மதியாக இருப்பீர்கள், அவர்களும் நிம்மதியாக இருப்பார்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.